ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு 2 in 1 ரெசிபி. ஒரே இன்க்ரீடியண்ட் ஆனால் 2 விதமான ரெசிபி செய்ய போகிறேன். அதுக்கு எப்படி செய்யறதுன்றதை 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்தா செய்யலாம். அதுக்கு நம்ம சின்ன சைஸ் தக்காளி 2, ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய், இந்த மாதிரி கொத்தமல்லி, புதினா கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம பிரியாணி செய்கிறத ரெசிபியை 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி தேவையான அளவுக்கு சிக்கன் சேர்த்து நான் அரைச்சி வச்ச எல்லா மசாலாவையும் சேர்த்துக்கிட்டேன். இந்த டைமில் தேவையான அளவுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, உப்பு சேர்த்திக்கோங்க. இதை மூடி போட்டு நல்லா வேக வைங்க. சிக்கன் வேகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி போட்டு வேக வைங்க. இப்போது நம்ம 2 போர்ஷனாக எடுத்துக்கலாம். கொஞ்சமான போர்ஷனை நான் பாஸ்தாக்கு எடுத்துக்கிறேன். அந்த மசாலாவை தனியாக ஒரு பேனில் போட்டு கொஞ்சமாக வேக வச்ச பாஸ்தா சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டு தேவையான அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிட்டேன். இந்த டைமில் மொசரல்லா சீஸ் சேர்த்துக்கோங்க. அது வேணும்னா சேர்த்துக்கோங்க, ஆப்ஷனல் தான். பாஸ்தாக்கு அந்த சீஸ் போட்டால் நல்லாயிருக்குன்றனால சேர்த்துக்கிட்டேன். இந்த டைமில் கொத்தமல்லி, கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்ததாக பிரியாணி பார்த்துக்கலாம். அதிக போர்ஷன் ஆஃப் சிக்கனோட சேர்ந்த மசாலா செய்து வச்சுருக்கோம்ல, அது கூட கொஞ்சமாக பிரியாணி மசாலா, கொஞ்சம் மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்து 1 glass ஆஃப் அரிசி, 2.5 glass அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. இதில் வேறு எதுவும் செய்ய தேவையில்லை. 15 minutes லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்திங்கன்னா ரெடி. ஏதாவது செய்து சாப்பிட்ணும், கிச்சனில் அதிக நேரம் நிற்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். ஓகே, பை பை. சப்ஸ்கிரைப் மை சேனல்.